ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மே 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக பார்த்துடலாம். சரிங்களா? நியூஸ் பேப்பரில் இருக்கிறது மொத்தமாக முடிச்சிடுறேன் பாருங்கள். நாளை முதல் அக்னி வெயில்னு சொல்லியிருக்காங்க. அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 20ஆம் தேதி வரைக்கும் போகுங்க. சரிங்களா? மே 28ஆம் தேதி வரைக்குமே போகும்னு சொல்லியிருக்காங்க, நாளிலேருந்து தொடங்கி. ஸோ எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் பாட்டில் வச்சுக்கங்க, தண்ணி நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இணைய வழி சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு அரசு பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் அப்படின்றாங்க. சார், இப்போ என்னென்னா, சூதாட்டத்தில் ஈடுபடுறது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் மீறி குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் பட்சத்தில் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற வருமானங்கள் குறைய ஆரம்பிக்குமா? அவங்க தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க நண்பராக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லி வைங்க, 3 மாதங்கள் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதமும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ட்ரீம் 11 இருக்குல்ல, தெரியுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் அடங்குங்க. அடுத்தது, நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று குடிமைப்பணி தேர்வில் சாதித்த மாணவின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே சொல்லுங்க, இவங்க வந்து நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று அறிவிக்கப்பட்ட உடனே இப்போ குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க, சிவில் சர்வீஸை கொஞ்சம் குயிட் பண்ணிட்டு வராங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் உதவித்தொகை நான் முதல்வன் திட்டத்தில் வழங்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அப்போ யூபிஎஸ்சி தேர்வில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண எல்லாருக்குமே என்ன தராங்க, தமிழ்நாட்டில் 25,000 ரூபாய் தராங்கன்றது தெரிஞ்சுக்கினா போதுமானது. அடுத்தது, இங்கே பாருங்கள், நம்ம யாத்ரி கால் டாக்ஸி செயலி. அது என்ன சார் நம்ம யாத்ரி கால் டாக்ஸி செயலினா? இப்போ கால் டாக்ஸிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க ரேட்டு. ஒரு வேளை என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதங்கள் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக சென்னையில் நம்ம யாத்ரி டாக்ஸி செயலி செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஓட்டலாம். இதன் பாருங்கள், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வரை சேவை கட்டணம் எதுவுமே கிடையாதுன்றது சொல்லியிருக்காங்க. சார், இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா கிடையவே கிடையாதுங்க. கர்நாடகா, கேரளா இது செயல்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, சோதனை ஓட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம யாத்திரை செயலின்றது இந்த கால் டாக்ஸி மாதிரி ஆட்டோ இதில் எல்லாமே நீங்கள் பதிவு பண்ணிக்கலான்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இங்கே பாருங்கள், ரொம்ப 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 ஒரு நல்ல லைனுங்க. தாமதம் எனும் தற்கொலை நோய். நீங்கள் தாமதம் பண்ணுற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு தற்கொலைக்கு சமமானது அப்படின்றத சூப்பராக அந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கிறப்போ இது ஸ்னாப் எடுத்து படிச்சுருங்க. சரிங்களா? தற்கொலை எனும் நோய் இது படித்தே ஆகணுங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டுங்க, இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான், நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த நீதி காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் நீதி தவறாமல் செயல்படுறானோ அவனை யார் காப்பாற்றுவாங்க? ஆல்ரெடி அரசனை, அது நீதியே காப்பாற்றும் அப்படின்ற ஒரு கூற்றை எங்கள் திருவள்ளுவர் அழகாக விளக்கியிருக்காருங்க நமக்கு. அடுத்ததுங்க, இதெல்லாம் விட்டுலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜூன் 9 ஐ திங்க் நினைக்கிறேன் ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன எல்லாம் முடிச்சிடலாங்க. ஓகே, பாருங்கள், தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தில் கோவான்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா 1987ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி இந்தியாவில் 25வது மாநிலமாக உதயமானது. இது எப்படி நான் புரிச்சுக்கணும்னா, 25 வயதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கோவா போயிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 25வது இணைந்த மாநிலம் கோவா. எந்த ஆண்டு? 1987ஆம் ஆண்டு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இது கொஷினுங்க உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள் இணைந்த ஆண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? வெள்ளிமலை இது விட்டுலாம், அடுத்த நாள் பார்க்கலாம். மே 4க்கான நியூஸ் பார்த்துலாமா? இது வேண்டாம். இங்கே பாருங்கள், வட தமிழகத்தில் 1 வாரத்திற்கு வெப்பநிலை அதிகரிக்கும், கோடை மழைக்கும் வாய்ப்பு. வெப்பம் எவ்வளோ அதிகமாகுது, என்னாகும், மழையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பற்றியும் நம்ம ஃபுல்லாகவே சொல்லுவோம். இதெல்லாம் விட்டுலாம், அறிவியல் இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நியூஸ் கம்மின்னு சொன்னதில்ல, உண்மையாக கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்துலாம் பாருங்கள். நன்று ஆற்று உழவும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்றாங்க. அவரவருடைய இயல்புகள் அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும். அப்படின்னா என்னென்னா, அவனோட இயல்பை பார்த்துடணும். அந்த இயல்பை பார்த்து என்ன பண்ணிடணும், அவனுக்கு நன்மை செய்யணும். ஒருவேளை அவனுக்கு இயல்புக்கு ஏற்றவாறு நன்மை நீ செய்யலாம், அவனுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணேன்னா அவன் ஓகே நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்போ அவனுக்கு ஃபேவரட்டிசமாக இருக்க வரைக்கும் தான் நீ என்ன பண்ண நல்லவன் சொல்லுங்கள். அதான் தெரிந்து செயல் வகை அப்படின்ற விளக்கத்தில் அதிகாரத்தில் சூப்பராக திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்றத சொல்கிறோம். அடுத்ததுங்க, இதெல்லாம் விட்டதெல்லாம் கிரிட்டிக் நியூஸாக இருக்குது.
சாதனைகள் புரிஞ்சுட்டே இருக்காங்க பெண்கள் துறைகளில். அதையும் நீங்கள் படித்து வச்சுங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலவில் மாதிரிகளை சேகரிக்க விண்கலத்தை அனுப்பியது சீனா. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து சீனாவை என்ன பண்ணுறான், அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாங்கே 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், சாங்கே 6 என பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தில் நிலவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இது எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க, சாம்பிள்ஸ் எடுத்துன்னு வந்து பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ சாங்கே 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். அப்போ சாங்கே 6 எந்த நாட்டு விமானம்னா சீனா, ஜஸ்மின் ராக்கெட்னா சீனான்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. அடுத்தது இது வேண்டாம். சேலம் சந்தைக்கு மாம்பழங்கள் வரத்து அதிகம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாம்பழம் சீசன், மேங்கோ ஷேவன் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இருக்குது. மாம்பழம் இதுக்கப்புறம் அதிகமாக சீசன் ஆகிடுச்சுன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் விட்டுடலாம். ஓகேங்க, இப்போ என்ன பார்த்தோம்னா மே 5க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துலாமா. வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடை நீக்கம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாகவே படிச்சிட்டோம். கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற இன்டர்லிங்க் புரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இது விட்டுடலாம். இதுக்கப்புறம் நியூஸ் கம்மி தான் நினைக்கிறேன். கொளுத்தும் வெயில். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசன் ஜியாகிரஃபியில் இருக்கும்ல, அந்த லெசன் படிங்க, சரிங்களா. ஏன் சார்னா அந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து வச்சுங்க. இன்றைக்கி டாப்பிக்கே அதுதான், ஜியாகிரஃபியில் 4th லெசன் ரீகால் பண்ண போகிறீங்க, மற்ற எதுவும் தேவையில்லை. இது முக்கியங்க. இந்தியாவின் ஊராட்சி அமைப்புகள் பெண்கள் தலைமைக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் தற்போது மொத்தமாக 31 லட்சம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளனர்னு சொல்கிறாங்க. அவர்களில் 14 லட்சம் பேர் பெண் பிரதிநிதிகள். நம்ம சொல்லியிருந்தோமா, பெண்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, முன்னிலை வகுத்துட்டு இருக்காங்க. அப்போ 14 லட்சம் பேர். இது டேட்டா மட்டும் எழுதி வைங்க, உங்களுக்கு இன்டர்வியூலையோ இல்லை மேபி எங்கன்னா கொஷின் கேட்குறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது சொல்லலாம். அப்புறம் சாம்பியன் பட்டம் இது வேண்டாங்க. அமெரிக்கா இதுவும் வேண்டாம். ஓகேங்க, அப்போ மொத்தமாக நான் 3 நாள் நியூஸ் முடிச்சிட்டேன். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற ஒரே ஒரு வார்த்தை தான், எக்ஸாம் வந்துருச்சு. தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் அழகாக அப்ரோச் பண்ணுங்கள். ஜூன் 9 எக்ஸாம் எழுதுங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளே வேலை வந்துடும், சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.